கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு உயிருள்ள வார்த்தை ஏசாயா 61:7. ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. அநேக இடங்களிலே பிள்ளைகள் மூலமாக வெட்கப்பட்டிருக்கீங்களா? அநேக இடங்களில் உறவினர்கள் மூலமாக வெட்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, வெட்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான உயர்வு, இரட்டத்தனையான மேன்மை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான கனத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வெட்ட போகிறார். ஐயோ, நான் வெட்கப்பட்டு விட்டனே, தலைநிமிர முடியவில்லை என்று கலங்குறீங்களா? இல்லைங்க. நீங்கள் தோற்று போனவங்களா இருக்கீங்களா? இல்லைங்க. ஜெயம் கொடுக்குற உங்களோடு இருக்கிறார். ஜெயித்த உங்களோடு இருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்துல உங்களை தலைமுறை பண்ண வைப்பார். ஒருவேளை இந்த நாட்களில் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கீங்களா? பல பிரச்சனையில் பல துக்கத்தில் மாட்டி வெட்கப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். மா கத்த சப்புலா கத்தனமா. பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை தலைநிமிர பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே இயேசு மகாராஜா, நல்லூர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒளிரப்பன நல்ல தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய அற்புதத்தின் கரம், உங்களுடைய அதிசயத்தின் கரம், உங்களுடைய கிருபியின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்பத்திரி பிறகு பண்ணுங்க, இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க, புது பலத்தில் இருப்பாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.